அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் வீடு வாங்கிய குறிப்பிட்ட மாதத்தில் சொசைட்டி சங்கம் நிறுவி பதிவு செய்ய வேண்டும் என்று புதிய விதிகளை வகுத்து தற்பொழுது தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். சென்னையை பொறுத்தவரை, அந்த சென்னை போன்ற பெருநகரங்களை பொறுத்தவரை இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளின் எண்ணிக்கையானது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்நிலையில் அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான ஒரு விதியை தமிழ்நாடு அரசானது தற்போது வகுத்துள்ளது. அந்த விதிகள் தொடர்பான அரசாணையும் தமிழ்நாடு அரசானது வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்த சட்டமானது அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர் பாதுகாப்பு சட்டம் என்ற அடிப்படையில் வகுக்கப்பட்டுள்ளது. இதற்கான விதிகளும் வகுக்கப்பட்டுள்ளது. அதன்படி அந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் ஒருவர் தொடர்பான அடுக்குமாடி குடியிருப்பை தமிழ்நாடு அரசானது அந்த இதே தினத்தில் பதிவு செய்ய வேண்டும். இதனைத் தொடர்ந்து அதுக்குண்டான ஒரு சங்கத்தை உருவாக்க வேண்டும். அதற்கான ஒரு துணை விதிகளை வகுக்க வேண்டும் என்றும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு சட்ட விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த ஒவ்வொரு சங்கங்களும் அந்த ஒரு நிர்வாக குழுவை நியமிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நிர்வாக குழு தான் அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் அந்த ஒட்டுமொத்த பராமரிப்பு பணியையும் மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு குடியிருப்பு வளாகத்தில் பல்வேறு அடுக்குமாடி குடியிருப்புகள், அதாவது பொறுத்த வேண்டும் என்றால் ஒரு குடியிருப்பு வளாகத்தில் 10க்கு மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் இருந்தால் அந்த ஒவ்வொரு குடியிருப்பின் அந்த சங்கங்களையும் இணைத்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பை பொறுத்தவரையில் அந்த மறு கட்டுமானம் செய்வதற்கான, அதாவது ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கான விதிகள் பழமையாகிவிட்டால், அந்த கட்டுமானம் பழமையாகிவிட்டால் அதை மறு கட்டுமானம் செய்வதற்கான விதிகளையும் தமிழ்நாடு அரசானது வகுத்து அரசாணை பிறப்பித்துள்ளது. மேலும் இந்த விதிகளை அமல்படுத்துவது தொடர்பாக அந்த பதிவுத்துறையின் மாவட்ட பதிவாளர்கள் மற்றும் துணை பதிவுத்துறை தலைவர்களை இந்த விதிகளை அமல்படுத்துவதற்கான அதிகாரிகளாகவும் நியமித்து தமிழ்நாடு அரசானது அரசாணை பிறப்பித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.